இப்ப விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு போறப்ப எல்லாமே கருப்பு உடை அணிஞ்சிட்டு வந்து போறத வந்து நம்ம பார்க்க வந்து முடியுது. அஸ் யூசுவல் அவரு இப்ப எலக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா, அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா, வெள்ள இத தவிர வெளிய எப்பயாவது கருப்பு, இந்த கரூர் சம்பவம் வீடியோ போட்டப்போ மட்டும் ப்ளூ கலர் போட்டிருப்பாரு. அவ்வளவுதான் நம்ம காஸ்டியூமே பார்க்க வந்து முடியும். பட் இத திமுக காரங்கலாம் வந்து இது தப்பு. சிபிஐ அலுவலகத்துக்கு எப்படி கருப்ப அணிஞ்சிட்டு வந்து போறது? இது ஒரு மிகப்பெரிய தப்பு. இதுக்காண்டியே சிபிஐ வந்து திட்டுவாங்க அப்படின்ட்டுலாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் உண்மையா சார்? இவர் தானங்க சிபிஐ கேட்டாரு ஒண்ணு. ரெண்டாவது, ஆமா சார். கருப்பு துணி அணிஞ்சு தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நரேந்திர மோடி எதிர்த்து நாடாளுமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டுக் கொண்டு வரலாம் என்றால் ஏன் விஜய் போட்டுக் கொள்ள கூடாது? இவங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோட் போடணும் என்ன? ஏன் கனிமொழி வந்து டெல்லியில வந்து பைஜாமா குர்த்தா போட்டுக்கிறாங்க, செல்வார் கமிஸ் போட்டுக்கிறாங்க, போட ஏன் குத்திக்கிறது இல்லை? என்னங்க இருக்காது? ஏங்க ஸ்டாலின் பேண்டே போட்டுட்டு இருக்காரு? ஆமா சார். உதயநிதி ஒரு நாள் கட்டிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு கேள்வி. என்னங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எப்போ மோடி வந்தாலும் வேஷ்டி கட்டின்னு வர்றாரு. நேற்று கவர்னர் புதிதாக வந்திருக்கிற கவர்னர் கூட வேஷ்டி கட்டியிருந்தாரு. அந்த திராவிட பாரம்பரியம் எங்க போச்சு? விஜய் போய் நீ கருப்பு கொட்டின்னு கேட்கறீங்க, கருப்பு ஷர்ட்டை கேட்கறீங்களே ஐயா, நீங்க ஏன் டி ஷர்ட் போடுறீங்க சார்?